ஸோ ஹாய் கைஸ், நான் அவங்க இடத்துலேருந்து பாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆன்மூலக பதிவுகள் அதை பார்க்கலாம். ஆஃப்டர் லைஃப் மெமரிஸ். ஸோ அந்த நூல்லேருந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இல்லைங்களா, அந்த நூலில் செய்தி ஒன்று பார்த்து இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான செய்தி. அதாவது நம்மளுடைய பிறப்பில் நமக்கு இயற்கையாகவே ஏதாவது ஒரு சக்தி அப்படிங்கிறது இருக்கும். நம்ம ஒரு வேளை முதிர்ந்த நிலை ஆன்மாவாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஏதாவது ஒரு தெய்வீக சக்தி, தெய்வீக பலம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். சிறு வயதில் வந்து நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த ஒரு தெய்வீக சக்தியை ஏதோ ஒன்று பயன்படுத்தியிருப்போம். அதனால் ஏற்பட்ட ஒரு பயமோ, இல்லை இதை கவனித்த நம்மளுடைய பெற்றோர்களோ, இல்லை யாரோ ஒருத்தர் அது வந்து தவறு, அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இல்லை, இது இல்லைன்னு சொல்லி அதை மட்டுப்படுத்தியிருப்பாங்க. இல்லை நாமே வந்து அதை வேண்டாம்னு புறந்தள்ளி இருப்போம். இதனால் அந்த ஒரு நிலை மாற்றம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட ஏற்பட்டிருக்கும். சராசரி மனிதர்கள் போலவே நாமளும் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் பாருங்கன்னா, அந்த சக்தி வந்து நம்மளை அவ்வளோ சீக்கிரம் சும்மாலாம் விடாது. ஏன் அந்த சக்தி ஞாபகத்தோடவே, அந்த சக்தியோடவே நாம் இங்கே பிறந்திருக்கோம். இதை வைத்து பிறருக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டுங்கிற ஒரு இதுக்கு தான். நம்ம ஏதோ வாழ்க்கையினுடைய சூழலில் நம்ம அதை வந்து பயன்படுத்த தவறிட்டோம் அப்படிங்கிறதுனால அது நம்மளை விட்டு போகாது. ஆழமாக அப்படியே நிறுத்தி தியானம் செய்து அதை திருப்பி எழ வைக்கணும் அப்படின்னு போய் போட்டோம்னா தாராளமாக அது நடக்கும். அதுதாங்க இருக்கக்கூடிய பியூட்டியை. இப்படி ஒரு விஷயம் வந்து ஒரு ஜெர்மானிய ஒரு நபருக்கு நடந்திருக்கு. அதாவது அவர் பேர் பெஞ்சமின் அப்படின்னு அவருடைய பேர். இந்த பெஞ்சமின் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் வரும்பொழுது ஏறத்தாழ 8 ஆண்டு காலமாக, அவருக்கு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர், 8 ஆண்டு காலமாக இந்த டாக்டர்கிட்ட சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டும் போயிட்டுமே இருக்கார். எந்த விதமான பிரச்சனையுமே அவர்கிட்ட இல்லை. சரிங்களா? ஸோ சைக்காட்ரிஸ்ட்டை மட்டும் வர்றது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதர மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளுகிறார். அவருடைய உடலில் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் தீராத தலைவலி அவருக்கு எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்குது. இது ஃபஸ்ட்டு விஷயம். அவருக்கு அந்த வயதிலேயே திருமணமாகி 2 பிள்ளைகளும் இருக்குது. ஆனால் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் வந்து அவரிடம் நல்ல அன்போடு அவர்கள் நெருங்கி வரும்பொழுது இவர் என்னன்னா, அவருங்க கூட ஒரு நெருங்கி இருப்பதற்குண்டான அந்த ஒரு உணர்வு இவருக்கு மேலிடுவதே கிடையாது. அப்போ அவர் விலகி போவதோ, இல்லை அந்த பூரணமான அந்த அன்பை வெளியே செலுத்த முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் இவருக்கு ஒரு பெரிய ஒரு டார்ச்சர். இவர் வந்து நல்லா படிச்சிருக்கார், சும்மா படிக்காதாலும் கிடையாது, நல்லா படிச்சிருக்காரு. அதை விட்டுட்டு திருப்பி இந்த இவங்கள மாதிரியே ஒரு சைக்காலஜி படித்து இந்த சைக்காட்ரிஸ்ட் ஆகிறதுக்குண்டான எதுவும் பாடமும் படித்தார், சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டார். ஆனால் அது மேலேயும் ஒரு ஒட்டுறவு அப்படிங்கிறது இல்லை. ஒரு இது டிரைவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். இந்த கொரியர் சர்வீஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு டிரைவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். ரொம்ப எளிமையானது. ஆனால் அவருக்கு தெரியுது, மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், காசு சம்பாதிக்கணும், இந்த வருமானம் பார்த்தா எல்லாமே தெரியுது. தான் படித்ததற்கு உண்டான இதுக்கு போனால் நிறைய வருமானம் பார்க்கலாம், எல்லாமே தெரியுது. ஆனால் அது பின்ன போக முடியல. குழப்பம் என்னன்னு தெரியலை. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 8 வருஷமாக போராடியும் ஒன்றும் பதில் கிடைக்கல. சரிப்பா, ஆனதாச்சு, இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் போயிடுவோம், லைஃப் பிட்வீன் லைஃப்ஸ், LBL, ஸோ அது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு வர. இதில் என்ன பியூட்டின்னா, அவருடைய கண் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கண் வந்து சராசரியான மனிதர்களுடைய கண் போல் இருக்காதான். அந்த டாக்டர் எழுதியிருக்காங்க. நல்ல கருன்னு அந்த கருவளையும் அவ்வளோ ஒரு அடர்த்தியான கருநிறத்தோட, அது ஒரு தீட்சண்யம் பொருந்தியது, ஒரு ஒளி பொருந்தியது, சக்தி நிறைந்தது. அப்படி பார்த்தாடி அவன் என்னுடைய ஆன்மாவையே பார்க்குறான்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பார்வையினுடைய பலம் இருக்கும் தெரியுங்களா. அதுபோல் அந்த கண்ணை நம்ம அப்படி பார்த்தோம்னா நம்ம அப்படியே மெய் மறந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருப்போம். நம்ம அந்த கண்ணிலிருந்து மாற்றி பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பலம் பொருந்திய கண் இந்த பெஞ்சமின் அவருடைய கண். ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் என்ன, இயற்கையாக நம்மளுடைய முன்வினை கர்மத்தினுடைய பலனாக இந்த உடலினுடைய அமைப்பு கிடைத்த பலன்கள். இவருடைய உடல் வந்து பெரிய ஆஜானுபாகுவான பலம் கட்டமைப்பு வாய்ந்த உடலும் கிடையாது, கொஞ்சம் வீக்கான ஒரு பாடி தான். இப்படி தான் இவருடைய லைஃப் ஓடிட்டு இருக்கு. தலைவலி தான் தீராத தலைவலி இப்படி இருக்குது. இப்போ பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் போகிறாங்க. போகும்பொழுது டக்குன்னு அவளை வந்து ரெக்ரெஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுறார். என்ட்ரானா அவர் முதல் காணக்கூடிய காட்சி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நீல நிறம், நீளமும் ஒரு இந்த வயலட், ஸோ அதுவும் சேர்ந்த ஒரு நிறத்தில் இருக்கக்கூடிய, வயலட் என்ன ஊதா தானே, ஸோ அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆன்ம உருவம் வந்து பார்க்குறார். ஸோ அவங்க வந்து அவரை வரவேற்கும் பொழுது பக்கத்தில் இன்னொரு நல்ல செவேர்னு இருக்கக்கூடிய அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவை பார்க்குறாங்க. அவங்க வந்து ஒன் ஆஃப் தி ஆர்க்ஏஞ்சல், கிறிஸ்துவத்தில் ஆர்க்ஏஞ்சல்னு சொல்லுவாங்க, யூரியல் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் அந்த யூரியல் அவரை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். எதுக்குங்க நீங்கள் யூரியலை பார்க்குறீங்க, ஏன்னா அவங்க பெரிய ஆர்க்ஏஞ்சல்ஸ், அவங்கள எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது,
அவர் மூலமாக என்னுடைய 3வது கண் விழிப்பிற்கு நிறைய சக்திகள் வந்து தரப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டான சக்தி தரப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் அதை தொடர்ந்து ஒன்றும் இல்லை பல பிறப்புகளாக புறந்தள்ளிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி பண்ணுற, என்னாச்சு, எதனால் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு முந்தைய பிறப்பு, இது இந்த கேள்விக்கு பதில் வேணும்ல, அதற்கு அந்த பிறப்புக்கு போகிறாங்க. ஏதோ ஒரு பிறப்பு, முந்தைய ஏதோ ஒரு பிறப்புக்கு போகிறாங்க. அப்போது கிரேக்க நாட்டில் வந்து இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு மலைக்கோவில் போல் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே வந்து ஆன்மீக குருமார்கள் நிறைய இருக்காங்க, அதில் இவரும் ஒருத்தர். அப்போது வரக்கூடிய மக்களுக்கு வந்து உடல் நலமோ மனநலமோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய அந்த புருவ மத்தியின் கவனத்தை வச்சு அதன் மூலமாக ஒரு சக்தியை மக்கள் மீது செலுத்தி அவர்களுடைய உடல் நலம் மனோநலத்தை குணப்படுத்தி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு செயலை செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள். இப்போ நல்ல இவருக்கு திருமணமாயிருக்கு, பிள்ளைகள் உண்டு. அப்போ நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஊரும் நல்லபடியாக இருக்குது, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லாம் நல்லபடியாக போகும்பொழுது அப்படின்னு பார்க்கும்போது டைரக்டர் அங்கே ஒரு ட்விஸ்ட் வைப்பார்ல, அது மாதிரி சாமி அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்குது. என்னென்னா, ரோமானியர்கள் கிரேக்கர்கள் மேலே போர் எடுத்து வர்றாங்க. மொத்த ஊரையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டான், கோயிலெல்லாம் அடித்து உடச்சி எல்லாத்தையும் கொண்டுட்டான். இவருடைய குழந்தைகள் மக்கள் எல்லாத்தையுமே கொண்டுடுறானுங்க. இவர் மட்டும் ஏதோ அரசல் புரசலாக தப்பிச்சு மனுஷன் எங்கேயோ ஓடிடுறாரு. ஓடி வேறு ஒரு ஊருக்கு போய் தன்னுடைய வாழ்நாள் அப்படியே போகுது. போகும்போது ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ரகசியமாக ஒரு சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும் தான் கற்றுக்கொண்ட அந்த செய்தியை வந்து சொல்லிக் கொடுக்குறார். ஒரு சின்ன ஒரு ஏட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறார். அந்த ஏடில் இருக்கக்கூடியது இவருக்கு மட்டும்தான் புரியுது, வேறு யாருக்கும் புரியாது. அப்போ இதில் இருக்கக்கூடியதெல்லாம் சொல்லி தந்து அவருடைய காலம் அப்படி போக போக மறுபடியும் இவரை வந்து துரத்திட்டு வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி இவர் நிறைய சித்திரவதை பண்ணி அப்படியே செத்து போயிடுறாருன்னு பாருங்களேன். அப்போ இந்த தாக்கம் தான் வந்து இவருடைய மனதில் வந்து அப்படியே ஆழ பதிஞ்சிருது. மனைவி மக்கள் பிரிஞ்சிருவோமா அப்படின்னு சொல்லி அந்த அன்பை செலுத்த முடியாமல் பய உணர்வு அதிகமாக கூடிய ஒரு நிலை. நல்லா இருந்த ஒரு வாழ்க்கை வந்து இப்படி சீர்கெட்டு போச்சேங்கிற ஒரு பய உணர்வில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ இந்த ஆன்மாவும் ஏப்பசேப்பையான ஒரு ஆன்மான்னு கேட்டால் கிடையாது. அவருக்கு நீல நிறம், ஊதா நிறம், வெள்ளை நிறம், தங்க நிறம், இது எல்லாமே கூடி இருக்கக்கூடிய அவருடைய நிறத்தை தான் அவருடைய ஆன்மாவனுடைய நிறம். அது முதிர்ந்த ஒரு நிலை ஆன்மா தான். ஆனால் இந்த பூலோக வாழ்வு அந்த முதிர்ந்த ஒரு ஆன்மாவை என்ன போட்டு படுத்துது பார்த்தீங்களா? அப்போ இப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த தலை நோவு வருது? அடுத்த கேள்வி. இப்போ உனக்கு உறவுகளின் மீது ஒரு அன்பு செலுத்த முடியாமல் பய உணர்வு வருவதற்குண்டான விடை தெரிஞ்சிருச்சு. இப்போ தலை நோவு ஏன் வருது அது தெரியணும்ல. அப்போ மறுபடியும் இன்னொரு பிறப்புக்கு போகிறாங்க. இன்னொரு பிறப்புக்கு போகும்பொழுது ஒரு அதுவும் ஒரு நாடு, அவ்வளோ மட்டும்தான் சொல்கிறாங்க. ஒரு நாடு, ஒரு மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணியாக இவர் வந்து பிறப்பெடுத்திருக்கிறார். அப்போ அந்த பிறப்பை எடுத்து அவங்க இது போல் எப்படி முந்தின பிறப்பில் ஒரு கூட்டமாக இருந்தாங்களோ அதுபோல் இவர்களும் ஒரு கூட்டமாக இருக்காங்க. அதே புருவமத்தியினுடைய அந்த விழிப்பு அவர்களுக்கு இருக்குது. இவர்களுடைய அந்த மனோநிலையை வைத்து எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை அவர்களுக்கு எல்லாத்திற்குமே உண்டு. அப்போது அந்த உலகத்தையே யாரெல்லாம் சீர்கெடுக்கிறார்களோ, இயற்கையை அழித்து மக்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து இந்த சீர்நிலை குலைக்கிறார்களோ அவர்களுடைய தரம் மாற வேண்டும். இந்த சீர்நிலை அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு நோக்குக்காக இந்த பெண்மணியும் இவர்கள் கூட இருக்கக்கூடிய கூட்டமும் இந்த புருவமத்தியில் கவனத்தை வச்சு அந்த ஒரு சக்தியை பரப்பி இவர்களுடைய மனோமாற்றத்திற்கு, யார் இந்த சீர்கெடுப்பவர்களுடைய மனோமாற்றத்திற்கு உண்டான ஒரு வேலையை செய்யலான்னு முற்படுறாங்க. ஆனால் பாருங்கள், அது நடக்கலை. அது பேக் ஃபயர் ஆயிடுது. இவங்களுக்கே அது எதிர்ப்புறமாக திரும்பிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, சரி அந்த புருவ மத்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு மூளையில் ஓடக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்களில் இந்த சக்தி நிலைகள் வந்து தடையாகி போய் நின்றுது. இவ்வளோ நேரம் நல்லபடியாக விழிப்பாக இருந்தது, அந்த சக்தியினுடைய ஓட்டம் வந்து தடைபட்டு போயிடுது. அப்போ அந்த பெண்மணி அப்படி இருந்து அவர்கள் காலம் செல்கிறார்கள். இப்போது ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணி இவரோட இதுக்கு வரும்போது அந்த ஒரு பாதிப்பு இத்தனை பிறப்புகளாக தொடர்ந்து இந்த உடல்லையும் அந்த சக்தியினுடைய ஓட்டம் சரியாகாமல் இருந்து அந்த தலைவலிக்கு வந்து காரணமாகிட்டே இருக்குது அவங்களுக்கு. இதை சரி செய்யறதுக்காகத்தான் அந்த யூரியல்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கேஞ்சல் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ இவ்வளோ நாள் இவருக்கு இந்த பய உணர்வு வந்து அந்த சக்தி வந்து தடுத்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனில் அது வந்து அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். அப்போ நான் இனிமேல் வந்து இந்த தடை அப்படிங்கிறத நான் போடுவதாக இல்லை, தெய்வ சக்தியை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இதெல்லாம் நமக்கு இருக்கிற பாடம். இவ்வளோ நேரம் கதை கேட்டோம், இப்போ நமக்கு இருக்கிற பாடம். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இறை சக்தியை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வளவு நாள் நான் தடுத்தோ வெறுத்தோ ஓடி அந்த ஒரு நிலையை நான் மாற்றிக்கொள்கிறேன். நான் அந்த உயர்ந்த நிலை அடைவதற்குண்டான அந்த ஒரு சக்தியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த பிறப்புலையே இவர் ஒரு மாணவனாக இருக்கும்போது இன்னொரு மாணவன் வந்து இவரை எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பானா.
அப்போ என்ன பண்ணிட்டாரு, இந்த புருவமத்தில் நல்ல அப்படி கவனத்தை வச்சுட்டு ஓடுறா அப்படின்னு சொன்னோன்னா அவன் ஏதோ பேய கண்ட மாதிரி அவன் பயந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் அவர் அந்த பையன் வந்து இவர்கிட்ட எந்த வம்புதும்புக்குமே வந்ததே இல்லையா. இந்த ஒரு இன்சிடெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பிளாக்கேஜை உடச்சிருச்சு. ஆனால் அந்த ஃப்ளோ கரெக்டாக அவருக்கு கொண்டு போக தெரியல. அதனால தான் அந்த தலைவலி. அப்போ இதை நான் வந்து மாற்றிக்கிறேன், நான் என்னை திருத்திக்கிறேன், நான் என்னையோடைய அந்த உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தியானத்தினுடைய எந்த வெள்ளைக்காரன் யாராக இருந்தால் என்னங்க, மனுஷ உடம்பு ஒன்று தானுங்க, எல்லாத்துக்கும் தியானம் ஒன்று தான், மௌனம் ஒன்று தான் எல்லாத்துக்குமே பதில். அப்போ அவர் திருப்பியும் அந்த ஒரு நிலைக்கு செல்லுகிறார். கொஞ்சம் அப்போ அந்த பாசிட்டிவ் ரெக்ரெஷன் முடிச்சு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ணுறார். மறுபடியும் அந்த பெஞ்சமின் ஒரு டாக்டருக்கு லெட்டர் எழுதுறார். அதை வச்சு தான் அந்த டாக்டர் நமக்கு இந்த செய்திகள்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் தொடர்ந்து என்னுடைய மனசை வந்து ஆசுவாசப்படுத்திக்கிறேன். நான் வந்து அந்த தியானம், அந்த மௌனத்தினுடைய நிலையில் இருக்கும் பொழுது எனக்கு நிறைய அற்புதங்கள் நிகழுது. என்னால் அந்த எனர்ஜி ஃப்ளோ என்னால் வந்து நல்லா பார்க்க முடியுது. இதற்கு மேலே எனக்கு வந்து தலைவலி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. என்னுடைய மனைவியும் மக்கள் மீது எனக்கு ஒரு அன்பு அப்படிங்கிறது மிகுந்து வருகிறது அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கணவர் வந்து அன்போடு இருக்கிறார், தந்தை அன்போடு இருக்கிறார்னா அவர்கள்ட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்குது. என்னுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு நேரத்தில் பிள்ளைகளுக்கு இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும்ல, அதற்கு போகும்பொழுது இவர் உட்கார்ந்துட்டு இருக்காராம். தூரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு ஆன்மா நிற்கிறது தெரியுதான். ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலை ஆன்மா வந்து தெரியுதான். அவர் என்ன அங்கே பண்ணார் அப்படின்னு கேட்கும் பொழுது, இங்கே ஒரு இறுக்கமான இக்கட்டான சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது, பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகள் மேலே இருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பு இருந்துக்கிட்டே இருக்கணுங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை விதைப்பு தான் அந்த ஆன்மாவினுடைய வேலை. அந்த ஆன்மா அதை செஞ்சுட்டு இருக்கு. இது யாருக்கும் தெரியாது, இவருக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியுது. வெளியாட்டியாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது மட்டும் இல்லை, இதுபோல் பல நிலைகளில் பயணம் செய்யக்கூடிய ஆன்மாக்களை என்னால் காண முடிகிறது, உயர்ந்த நிலை ஆன்மாக்களை காண முடிகிறது. இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், இங்கே நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது நாம் மட்டும் இங்கே இல்லை, நாம் செய்யக்கூடிய செயல் மட்டும் இங்கே இல்லை, இங்கே பல பேர் நம்ம வாழ்வதற்கு அவர்களுடைய வாழ்க்கையை வந்து தியாகமில்லை, அது அவர்களை கடனாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை என்னால் வந்து நல்லபடியாக புரிந்து கொள்ள முடியுது. ஸோ இப்போ இந்த ஒரு நிலையில் நான் வந்து இருந்து தான் வந்து இப்போ நான் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு இது வந்து நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு என் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி அந்த ஒரு லெட்டர் எழுதி முடிக்கிறார். டாக்டர் அதான் நமக்கு கடைசியாக ஒரு சின்ன ஒரு நோட் அதை ஒன்று கொடுத்துட்டு முடிக்கிறாங்க. என்ன, இதுபோல் நிறைய மனிதர்களுக்கு இதுபோல் அற்புத சக்தின்னு சொல்லலாம். அது ஆக்சுவலி நம்மளுடைய சுயத்தன்மை தான். ஒரு பிறப்பில் ஒன்று வெளிப்படும், அவ்வளோதான். அது நம்மளுடைய சுயத்தன்மை, ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் சக்தின்னு ஒன்று தனிப்பட்டு ஒன்று பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் இது சுயத்தன்மை தான். இதை ஹேண்டில் பண்ணுற விதம் தான் இல்லையா. அப்போது இது இருக்கும், இதை புறம் தள்ள வேண்டாம், இதனால் பிறருக்கு நன்மை அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும் அப்படின்னு இருந்தால், இப்போ எப்படி அந்த ஒரு பெண்மணியாக பிறந்தவர் பிறருக்கு நன்மை செய்யலான்னு சொல்லி அது பேக் ஃபயர் ஆச்சுல, அவ்வளோ நன்மை செய்யணும்னு அவசியம் கிடையாது. தேவைன்னு இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சென்று ஒரு நன்மை அப்படிங்கிறத செய்வதற்கு இதுபோல் இருக்கக்கூடிய சக்திகளை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இறை அதற்கு அனுமதித்து தான் அந்த ஒரு நிலையை நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு நிலை இருந்தாலோ, உங்களுடைய பெற்றோருக்கோ தாத்தா பாட்டிக்கோ ஒரு நிலை இருந்தாலோ, உங்களுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலை இருந்தாலோ, அதை கிண்டல் கேலி செய்ய நமக்கு தான் அறிவில்லை, நமக்கு தான் மனப்பக்குவமோ ஆன்ம பக்குவமோ இல்லை, அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல. அட்லீஸ்ட் இந்த வீடியோவாவது உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணட்டும். இப்படியெல்லாம் உண்டு, அப்போ நான் ஸ்பெஷல் இல்லையா? இல்லை, நீ ஸ்பெஷல் இல்லை தான். ஏன்னா நீ அதற்கு உண்டான முயற்சி செய்யலை, இப்போ செய், நீயும் ஸ்பெஷல் ஆகிக்கலாம், அவ்வளோதான். இதில் என்ன போய் இருக்குது? இல்லை, எல்லாருக்கும் இருக்கக்கூடாது, சுயதன்மைங்க எல்லாருக்கும் இருக்கிறது தானே. அப்போ இதை தொடர்ந்து செய்யும்பொழுது நமக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கொண்டவர் நாமோ இல்லை நம்மை சுற்றி இருக்கக்கூடியவராகவோ இருக்கும் கால் அதை ஊக்கப்படுத்துவோம். நம்மால் பிறருக்கு என்ன நன்மையோ அதை செய்வோம். திருவருள் நமக்கு நல்லபடியாக வழிகாட்டும், உதவி செய்யும். சரி தானுங்களா? இதான் இன்றைக்கி உண்டான செய்தி. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இப்படி நம்மளுடைய 3 சேனல் பாருங்கள். இது நித்திலந்தனமணி சேனல், நித்திலந்தன பாட்காஸ்ட் சேனல், தட் கோயம்புத்தூர்காரர். ஸோ அந்த சேனல் 3 சேனல்லையும் பாருங்கள், வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் தட்டி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வரத ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நித்திலந்தன பாணி. நன்றி.